எல்லாருக்கும் வணக்கங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் துளாராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுத்துறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிறதுக்குண்டான நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க சூரியன், லாபஸ்தானாதிபதி. வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 17 தேதி வரை லாபஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில். அதுபோக புதனாதித்ய யோகமாக 8 நாள், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம். அப்போது கல்விகாரகன் சொல்லக்கூடிய புதனும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இணைஞ்சு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வரும். வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இருக்கிற வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் படித்த படிப்புக்கு செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை, என்னடா பண்ணுறது, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் உருவாகும். தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக கண்டிப்பாக மாற்றங்கள் உருவாகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் தானுங்க, பயன்படுத்திக்கிடுங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் வாங்க முடியலைங்க, வாங்கின பணத்தை கட்ட முடியலைங்க, இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் பாருங்கள். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாங்க. அப்போ குரு பகவானுடைய சாரத்தில் கிட்டத்தட்ட 3ஆம் தேதியிலிருந்தே செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்தே புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் நமக்கு செவ்வாய் வந்துடுவார். அப்போது அந்த புனர்பூச நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும். தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து 3வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்க, குரு பகவான் செவ்வாவுடைய ஆதிக்கத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறாரு தனகாரகன். அப்போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக குறையறதுக்குண்டான சந்தர்ப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லை, 2வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் 19ஆம் தேதியிலிருந்து குரு பகவானோட சேர்றார். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், கடக செவ்வாவா 19ஆம் தேதி. அப்போது செவ்வாவும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்குது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. 10வது பாவகம் தொழிலுஸ்தானத்தில். அப்போ அவங்களுடைய பார்வை, 2 பேருடைய பார்வை துளாராசிக்கு 4வது பாவகம். அப்போது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க, இது நான் எந்த அளவு எப்படி நான் நம்புறது, என்ன ஆதாரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிடலாங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனுங்க. குரு புத்திரகாரகன் குரு. அப்போது இந்த துலா ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா திருமணஸ்தானாதிபதி. திருமண காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். 19ஆம் தேதி செவ்வாய் குருவுடன் சேர்றாருன்னு சொன்னேங்க. உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு வந்துடுறார். அப்போ 4வது பார்வையாக உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். உங்கள் ராசியை பார்க்குறது தனஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, படிப்புஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி எல்லாமே நமக்கு செவ்வாய் தானுங்க. அப்போ செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்து புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குருமங்கள யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்கிறார். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். திருமணஸ்தானாதிபதி புத்திரகாரகனை பார்க்க
புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். இந்த மாதிரி நிகழ்வுகளால் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரமும் செப்டம்பர் மாதத்தில், பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பமும் செப்டம்பர் மாதத்தில், பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்றிணைகிறதுக்கு உண்டான காலகட்டமும் செப்டம்பர் மாதத்தில், குழந்தை பாக்கியத்துக்காக நிறையா பரிகாரங்கள் செய்துட்டேனுங்க, நிறைய வைத்தியம் பண்ணிட்டேனுங்க, போகாத கோவில் குளம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்துட்டேனுங்க, நல்லது நடக்கலை, இந்த நேரத்துலையாவது நல்லது நடக்குமா? நிச்சயமாக நல்லது நடக்கும், நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, முயற்சி செய்து பாருங்கள். நாகதோஷம் இருந்தது, செவ்வாதோஷம் இருந்தது, தாரதோஷம் இருந்தது, ஐயா என்ன தோஷம் இருந்திருந்தாலும் சரி இந்த நேரத்தில் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு சமாச்சாரம் சொல்கிறேனுங்க. இந்த 19ஆம் தேதியிலிருந்து தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறாரு, தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. 19 தேதியிலிருந்து சரியாக சொல்லணும்னா 30 தேதிக்குள்ளார நமக்கு ஒரு 11 நாள் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாலும் இந்த 11 நாளில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு தேவை. அதுதானே சந்தர்ப்பம் தானே நமக்கு தேவை. சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க தானே செய்கிறீங்க. அப்போ நமக்குண்டான சந்தர்ப்பத்தை, அதுவும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தரக்கூடிய நேரம் 19 தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார 11 நாள் மன அழுத்தம் நீங்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க, இந்த 19ஆம் தேதியிலிருந்து 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எந்த இடத்துல உச்சமடைகிறாரோ அந்த இடத்தை பார்க்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து 4வது பாவகத்தை பார்க்கிறார். 4வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் புதனுடைய சாரம் வாங்குவார். அப்போ அந்த புதன் உங்கள் ராசியில் எப்போ வராருன்னா 27ஆம் தேதி வராரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 27, 28, 29, 30 4 நாள் வராது, 3 நாள் தான் வரும். சரியா? 27ஆம் தேதி 4 நாள், 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக மனம் அமைச்சிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையா சார்? விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அந்த புதன் உங்கள் ராசியில் வர, செவ்வாய் பூமிகாரகன் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானாதிபதியை பார்க்க, விரயஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் தான், புதனுடைய சாரத்தில் தான் சனி இங்கே இருக்க, சனி பகவான் விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் மன உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது. சார் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்குது, எதை சாப்பிட்டா என் பெத்தந்தளின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னடானா வீடு வாங்குவீங்க, காரு வாங்குவீங்க. அதாவது உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. சந்தர்ப்பம் வரும்போது சரியாக பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்கள் அப்பாரு கேட்டு பாருங்கள், ஏன்னா உங்கள் அப்பா அதாவது ஒரு வீடு வாசல் வாங்கின மனுஷன் இல்லை, உங்களை சார்ந்தவங்களை கேட்டு பாருங்கள், ஒரு செயல் செய்தவங்களை எத்தனை காசு வச்சுக்கிட்டு ஒரு செயல் செய்தீங்க அப்படின்னா 4 காசு இருந்த இடம் தெரியல, எப்படி நான் வீடு வாசல் கட்டணும்னு தெரியல, வாங்கணும்னு தெரியல, ஏதோ ஒரு விதத்தில் நான் செஞ்சு போட்டேனுங்க. சந்தர்ப்பம் ஒன்று வந்துருச்சுன்னா யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு போயிட்டே இருந்துடும். அவ்வளோ எண்ணத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள் கண்ணில் படுவேன்ட்டு எனக்கும் தெரியாது, என் வீடியோவை பார்ப்பேன்னு உங்களுக்கும் தெரியாது, யதார்த்தமாக உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறேனுங்க. அப்போது உங்கள் மனசுக்குள்ளார, ஆள் மனசுக்குள்ளார இருந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன்னா இது ஏன் ஒரு இந்த பிரபஞ்சத்துடைய பாதையாக இருக்கக்கூடாது, ஒரு தெய்வ செயலாக இருக்கக்கூடாது? அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த 4 நாளில் 27, 28, 29, 30 அந்த 4 நாளில் ஒரு மனம் வாங்கிறது விதினா அது மாறவா போகுது? அதுக்கு ஆதாரம் என்ன? விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை தனஸ்தானாதிபதி பூமிகாரகன் பார்ப்பதும், தனகாரகன் பூமிகாரகனோட சேர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பதும், 6வது பாவகத்துக்கு 5வது பாவகத்துக்கும் 5வது பாவகத்துக்கும் 4வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானத்தை பார்ப்பதும், இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற சூழலில் தான் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா?
இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை மேலும் துல்லியமாக தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க, முழுமையாக பார்த்து சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் துலா ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.